ஹாய் கைஸ், வெல்கம் டு மும்பை ட்ரேடிங் அகாடமி. ஸோ தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நான் பார்டர்ல இருக்கேன் சார், எனக்குலாம் ஓவரால்ல கட் ஆஃப் வருமா? தளராதீங்க, பயப்படாதீங்க. ஸோ பிசிக்கல் பண்ணுங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்றத தான் நான் தமிழ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோலையும் சொல்ல போறேன். ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சார் நான் எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டார் போட்டுருவேன், ஆனா ஏன் விதி நான் என்ன பண்ணிட்டேன், ரிட்டன் எக்ஸாம்ல வந்து ரொம்பவே மார்க் கம்மியா எடுத்துட்டேன். ஸோ நான் தான் கட் ஆஃப் ரேஞ்சை விட ஒரு 1 மார்க் 2 மார்க் தான் பிஃபோரா இருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பா ஓவரால்ல வருமா அப்படின்ற பயமே இருக்கு. நான் என்ன சார் பண்றது, எனக்கு அதுவே பாதி பயத்தை கொடுத்து நான் அந்த நல்லா எடுக்கிற ஸ்டார்ஸை கூட எடுத்துக்க முடியாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. ஸோ ஒரே விஷயம் தான் தெரிஞ்சுக்கோங்க, ஓவரால் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது, டிசைட் பண்ண வேண்டியது நீ கிடையாது, டிஎன்யூஎஸ்ஆர்பி. சரிங்களா? ஸோ அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்குள்ளயுமே முதல்ல வந்து போகாது. ஸோ உன்னோட பெஸ்ட், அதாவது அடுத்த கட்டத்துக்கு உன்னை கடவுள் நகர்த்தி இருக்காருன்னா அதுல என்ன கொடுக்குறாரோ அதை நீ ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு வெளியில வா அந்த டாஸ்க் அப்படின்றதுக்காக தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்காரு. சோ நீ ஃபர்ஸ்ட் ஒரு கொடுக்கப்பட்ட வேலையான ரிட்டர்ன் எக்ஸாம உன்னோட முயற்சியை வச்சு முடிச்சுட்ட. சோ யாருமே எதிர்பார்க்கல கட் ஆஃப் இந்த அளவுக்கு குறையும்னு சொல்லிட்டு. நம்ம கூட 57 56 சொல்லியிருந்தோம். சோ அதுதான் நம்ம சொன்ன சில கம்யூனிட்டிஸ்க்குலாம் வந்திருந்தது. பிசிக்குலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம சொன்னதே 57, ஆனா 2 மார்க் கூடவே வந்து குறைஞ்சு நமக்கு 55 தான் வந்திருந்தது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீயும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. இதெல்லாமே உனக்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்னு தான் நான் சொல்லுவேன். சோ இந்த வைபை நீ எடுத்துக்கிட்டு தாராளமா அடுத்த கட்ட ப்ராசஸ வந்து மனம் தளராம பண்றது தானே உன் வேலை. சோ நான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வருதோ வரலையோ நான் ஏன் அதை பத்தி எய்ம் பண்ண போறேன், எனக்கு அது அடுத்த கட்டம் தான். ஏன்னா நான் வந்து ஒன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா அது வரல, நான் என்னோட எஃபர்ட் முழுசா கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வரலன்னா நம்ம அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்ப வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சோ இப்போ உங்களுக்கான கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, அந்த 24 ஸ்டார்ஸ், தட் மீன்ஸ் 24 மார்க்ஸ். ஓகேவா? ஸ்டார்ஸ் கிடையாது, 24 மார்க்ஸ். அந்த 24 மார்க்கை எடுக்கணும். அது மட்டும் தான் உன்னுடைய வேலை. அதுக்காக நீ உன்னால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டை போடு. சோ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் டேட்டை வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணதுதான். சோ பிசிக்கல் டேட்டை இந்த மாதிரி உடனே அனௌன்ஸ் பண்றதுனால சோ நிறைய பேருக்கான, அதாவது வந்து நிறைய மார்க் வச்சிருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்துல அவங்களால சிங்கிள் ஸ்டார் தான் போட முடியும், சில இடங்கள்ல அவங்களுக்கு டபுள் ஸ்டார் வராம இருக்கலாம். சோ அதனால அவங்களுக்கு அந்த பிசிக்கல் ஈவென்ட்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அதனால அவங்களுக்கு அந்த மார்க்ஸுமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். மேபி அவங்க அந்த மார்க்கை ரெடியூஸ் பண்ணி அவங்க உனக்கு ஈக்குவலா வருவாங்கல்ல, வாய்ப்பு இருக்குல்ல. சோ நீ ஏன் நெகட்டிவா மட்டுமே திங்க் பண்ணி ஆரம்பிச்சுட்டு, சோ அப்ப நீ டபுள் ஸ்டார் போட்டா உனக்கு உன்னாலே மேல வர முடியும், அவங்களும் டபுள் ஸ்டார் போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையோட இருப்போம். ஏன்னா அவங்களுமே வேலை வேணும். சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா, டபுள் ஸ்டார் போடணும். எல்லா ஈவென்ட்ஸ்லயுமே மேக்சிமம் டபுள் ஸ்டார் போடணும். சோ அதுக்காக நான் என் உடம்ப போட்டு அடிச்சு துவைச்சு உழைச்சேன் சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் மிக 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 குறைவு. இன்னைக்கு 7ஆம் தேதினா இன்னும் இருக்கக்கூடிய அந்த 22ஆம் தேதினா கூட உனக்கு நாட்கள் எவ்வளவு இருக்குன்றது உனக்கே தெரியும். கிட்டத்தட்ட 15 நாட்கள் தான் இருக்கு. இந்த 15 நாட்கள்ல உன் உடம்ப வருத்திக்கிட்டு உழைச்சு அவ்வளவுலாம் ஒன்றும் பண்ணிடாது. ஏன்னா அந்த பிசிக்கல் ஈவெண்ட்டை போய் நீ பண்ணணும்னா உடம்பு உனக்கு ஒத்துழைக்கணும். அந்த ஒத்துழைக்கக்கூடிய உடம்ப நீ தான் ஒத்துழைக்க வைக்கணும். சரியா? சோ முடிஞ்ச அளவுக்கு கோஆபரேட் பண்ணி பாடியை ரொம்ப டயர்ட் ஆக்கிக்காம ரொம்ப எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காத. சோ ரொம்ப பெயின் இருக்கா, ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் பண்ணு. ஓகேவா? சோ ரொம்ப எல்லாம் பண்ணிடாத. இருக்கக்கூடிய நாட்கள்ல உன் கை காலை பாதுகாப்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசிக்கல் ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு நீ பண்ணணும். சரிங்களா? சோ அதனால எனக்கு இன்னுமே டபுள் ஸ்டார் வரலன்னா வருத்தப்படாதீங்க. இப்போதைக்கு ஒரு நாள் சிங்கிள் ஸ்டார் போட முடியுதா? சோ ஈவெண்ட் போற வரையும் நான் மெல்ல மெல்ல ட்ரை பண்றேன். டபுள் ஸ்டார் வந்துருச்சுன்னா அது என்னுடைய லக்கு, வரலனாலும் பாத்துக்கலாம். சரிங்களா? சோ அதுக்குன்ட்டு உடம்பையும் கஷ்டப்படுத்திக்காத, மனசை முதல்ல விட்டுறாது. ஏன்னா மனசுல பாதி பயம் ஏறிச்சுனாலே உன்னால என்ன பண்ண முடியாது, அடுத்தடுத்த ஈவெண்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கவே முடியாது. சரிங்களா? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவங்க 64 63 கூட வச்சிருக்கட்டும், நீ 58 கூட வச்சிரு. சரிங்களா? அவங்களால ஒரு சிங்கிள் ஸ்டார் தான் போட முடியுது ஏதாவது ஒரு ஈவெண்ட்லனா, அவங்களுக்கு குறைஞ்சு உனக்கு ஏறத்துக்கு 2 பேருமே ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி நினைச்சு பாருமா. சரிங்களா? எல்லாராலையும் இப்பத்துக்கு வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியல, போக முடியல. எல்லாருக்குமே கஷ்டம் தான், உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல. சோ நீ மனசால கஷ்டப்படுறனா உடலால கஷ்டப்பட்டு இருக்காங்க. மார்க் நிறைய இருக்கு, ஆனா என்னால சில இடத்துல வந்து சிங்கிள் ஸ்டார் போட முடியுது சார், சில இடத்துல டபுள் ஸ்டார் போட முடியல, அவங்களுமே அவங்களுடைய வருத்தத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுமே நல்லா பண்ணணும், நீயும் வேண்டிக்கும், அவங்களும் வேண்டிக்கிட்டும். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக குறைவு. சோ இந்த நாட்கள்ல உடம்ப எதையுமே கெடுத்துக்காம, மனசையும் கெடுத்துக்காம ஒழுங்கா பண்ணுங்க. கண்டிப்பா நீ கஷ்டப்பட்டு நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடைசியில போய் அங்க டபுள் ஸ்டார் போட வேண்டிய ஒரு நேரத்துல சிங்கிள் ஸ்டார் போட்டுற போற. கஷ்டம் எதையும் மாத்த போறது இல்ல, நீ தான் எல்லாத்தையும் மாத்த போற. அப்ப நீ மாத்துறதை யோசிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு. உனக்கான நேரம் இதுதான். சரிங்களா? கண்டிப்பா நீ வின் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைச்சனா
உன் மனசை எந்த இடத்துலயும் எதற்காகவும் விட்டு கொடுத்துறாத. கட் ஆஃப் உடனே எல்லாருமே அந்த ஓவரால் கட் ஆஃப் எவ்வளவு வருன்ற பயத்திலே இருக்கேன் சார்னா, சரி நம்ம ஒரு இதுக்கே சொல்லிடுவோம் 82 to 84 இதுதான் ஓவரால் கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 82 to 84 இதுதான் ஓவரால் கட் ஆஃப்னா இந்த கட் ஆஃப் தாண்டறதுக்கான வாய்ப்புகளை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க போதும். சரிங்களா? 82 84 இதுதான் ஓவரால் கட் ஆஃபா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஃபார் ஜெனரல் அண்ட் பிசி அண்ட் எம்பிசி கிளாஸ் சொல்றேன். சரிங்களா? இன்னும் நான் கீழே பிஎஸ்டிஎம்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்ப இதை விடவும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல பிசிஎம்க்கு அவங்களுக்குலாம். ஸோ நான் சும்மா ஒரு ரேண்டமா சொல்றேன். ஸோ இந்த 82 to 84 வருவதற்கான வாய்ப்புகளை என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க இந்த இருக்கக்கூடிய நாட்கள்ல. நீங்க பாட்டுட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறன்ற பேர் வழி மாதிரி ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. உடம்பு ரொம்ப முக்கியம் கண்ணா, அதே மாதிரி மனசு அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய தைரியம் தான் உடம்ப அதுக்கேத்த மாதிரி இலகுவா வளைய வைக்கும். சோ மனசுல தைரியத்தை வளர்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களால முடியும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.